ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர் க்ரோத் டிப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிப்புன்னு சொல்கிறத விட இது ஒரு பெரிய ஜேர்னினே சொல்லலாம். ஹேருக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஹேர் ஏன் முக்கியம்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தையும் நம்மளோட எனர்ஜியை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஹேர் க்ரோத் தாங்க. நமக்கு எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு நம்மளோட உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹேர் க்ரோத் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முடி முளைக்கிறதுக்கு நம்ம அயன் சாப்பிடணும், விட்டமின் சாப்பிடணும், ஜிங்க் சாப்பிடணும், என்னென்னவோ சாப்பிடணுங்க. ஸோ இப்போ ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, என்னென்ன சாப்பிட்லாம், டாப் மோஸ்ட் ஃபுட்ஸ் பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 எக்காவது சாப்பிடுங்க. அவிச்ச முட்டை சாப்பிடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு வால்நட் சாப்பிடுங்க. வால்நட் நட்ஸ்லேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பட் யாருமே அது இன்ட்ரெஸ்டிங்காக விரும்பி சாப்பிட்றது கிடையாது. எதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அதில் தாங்க சத்துக்கள் நிறையவே நிறைஞ்சிருக்கு. அடுத்து ஷைனியரான ஹேருக்கு அவகேடோ. அவகேடோ நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஜூஸ் வெரைட்டியில் நம்ம குடித்தது கிடையாது. பட் நல்லா தெரிஞ்சவங்க அதை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. நான் ஜப்பானில் இருக்கும்போது நிறைய ரெடி டு ஈட் ஃபுட்லலாம் அவகேடோ ஸ்லேசஸ் இருக்கும். அவங்களாம் ஆயிலே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜப்பானில் இருக்கவங்களுக்கு முடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்குங்க. எல்லாருக்குமே கருகருன்னு இருக்கும். அதுக்கு காரணம் நிறைய காய்கறிகள், நிறைய பழ வகைகள் சாப்பிட்றது தான் காரணமே. இந்த மாதிரி நம்மள மாதிரி தேடி தேடி சாப்பிட மாட்டாங்கங்க. அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. அடுத்து ஹேர் ஃபாலுக்கு நம்மளோட பழங்காலத்து விஷயம் ஒன்று தாங்க. கீரை சாப்பிடுங்க, நிறைய கீரை சாப்பிடுங்க, எல்லா கீரையுமே சாப்பிடுங்க. நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு பம்கின் சீட்ஸ். நான் என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு பம்கின் சீட்ஸ் பற்றி அவேர்னஸ் பெருசாக தெரியாமல் சும்மா கொஞ்சோண்டு தெரிஞ்சதை வச்சு நான் பம்கின் சீட்ஸ், செசமி சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ் இது 3மே வறுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் நிறைய விஷயத்தை இப்போ மிஸ் அவுட் பண்ணிட்டேன். அதனாலே எனக்கு ஹேர் தின்னிங் ஆகிடுச்சு போல இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் நம்ம அதையே நினச்சிட்டு இருக்காமல் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும். அடுத்து நல்ல ஒரு ஷைனியாக மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நம்மளோட நாட்டு விஷயமான கோகோனட் ஆயிலே போதுங்க. தலை குளிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் கொஞ்சமாக ஆயில் எடுத்து லைட்டாக ஹேர் டாப் டு எண்ட் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி தலையை பின்னிக்கோங்க. அடுத்து ஃபாஸ்ட்டான ஹேர் க்ரோத்துக்கு சால்மன் ஃபிஷ் சாப்பிடுங்க. சால்மன் ஃபிஷ்ஷில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் சால்மன் ஃபிஷ் கொஞ்சம் ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் அது டீப்பராக நம்ம சர்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு ஈக்குவலான ஃபிஷ்ஷஸ்மே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிடுங்க. இது எல்லாமே நம்மளால் ஈஸியாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையானது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு சார்ட் மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடுங்க. இன்னொன்று நம்மளோட உடம்போட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும். இப்போ நம்ம உடம்புக்கு போதுமான சத்து பத்தலை, இவ்வளோ பத்தலைன்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு கப் கீரை சாப்பிட்றத 1.5 கப்பாக மாற்றுங்க. ஒரு 2 வால்நட் சாப்பிட்ற இடத்துல ஒரு 5 வால்நட் சாப்பிடுங்க. அப்படி நம்மளோட உடம்போட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, இடைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அதனால தான் இன்னும் நம்ம நல்லா சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நமக்கே போதுமான அளவுக்கு ஃபாஸ்ட்டான க்ரோத் இல்லை. ஸோ அது பத்தாமல் இருக்கலாம். லேக் ஆஃப் விட்டமின்ஸ், அயன், ஜிங்க், ஒமேகா, பயோட்டின் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை நல்ல அளவில் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளோட 3 வேளை உணவை விடாமல் சாப்பிடணும். அந்த காலத்துலலாம் இப்படி தேடி சாப்பிட்றத விட ஹெல்த்தியாகவே சாப்பாடே சாப்பிட்டாங்கங்க. காய்கறிகள், எல்லா வகைகளான காய்கறிகள், பருப்பு, கூட்டு, குழம்பு அப்படின்னு. அதனாலே நமக்கு நல்லாவே முடி வளர்ந்துச்சு. ஸோ இப்போ நம்ம தேடி தேடி சாப்பிட ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். பட் உணவே மருந்து, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதோடு சேர்த்து இதையும் கண்டினியூவாக சாப்பிடுங்க. இதை கூட சேர்த்து டெய்லி ஒரு டம்ளர் விடாமல் நீங்கள் கருவேப்பிலை மோர் குடிங்க. அது ரொம்பவும் நல்லது. உங்களால் டெய்லி குடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, வாரத்தில் ஒரு 4 வாட்டி அது குடிங்க. ஸோ கருவேப்பிலை மோர் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் நிறையவே சொல்கிறேன். என்னுடைய ஹேர் க்ரோத் ஜேர்னியே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நான் நிறைய ஹேர் கேர் டிப்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்னுடைய இந்த ஹேர் லைன்ஸையும் இந்த தின்னஸையும் எப்படி சரி பண்ணுறோம், இந்த ஜேர்னி எப்படி போகுதுங்கிறதையும் நிறைய அப்கமிங் வீடியோஸில் உங்களோட நான் பேசுகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னென்ன ஹேர் கேர் டிப்ஸ் வேணும், என்னென்ன வீடியோஸ் போடணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வெயிலுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம், ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹைட்ரேஷனாக இருங்க. ஸோ உங்கள் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.